9 கோளும் ஒன்றாய் காண அங்கு கற்பகம் என்னும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம திருச்சி வந்திருக்கிறோங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு 3வது நாள் திருச்சி காவேரி ஆற்று பள்ளத்தில் வந்துட்டு விநாயகர் சிலை எல்லாமே இங்கே தான் கொண்டு வந்து கரைப்பாங்க. சுற்று வட்டாரம் எல்லா ஊரில் இருந்துமே இங்கே தான் கொண்டுட்டு வருவாங்க. நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா விநாயகர் சிலையுமே காவேரி ஆற்று பள்ளத்தில் தான் கொண்டு வந்து கரைப்பாங்க. நல்லா ஆட்டம் பாட்டத்தோட அதை பார்க்குறதுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கேருந்து மலைக்கோட்டை பாருங்கள் எப்படியே ஜொலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம திருச்சியில் எல்லா தெருவுலையும் ஒவ்வொரு தெருவுக்கும் தனித்தனியாக விநாயகர் சிலையை வச்சு நல்லா ஆட்டம் பாட்டத்தோட நல்லா ஆடி அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே வந்து எல்லாத்துலேயுமே கலர் பேப்பர் ஷர்ட்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இதுவும் ஒரு இதாகிடுச்சு பாருங்கள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கலர் பேப்பர் ஷர்ட்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ரோட்டு நெட்டுக்குமே அந்த பேப்பர் தாங்க கலர் அப்படி மேலே இருந்து அப்படி பனி பெய்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்ததாக டிவிஎஸ் டோல்கேட்டு கல்லுக்குழியிலேருந்து ஒரு விநாயகர் சிலை வந்து ஒரு தெருலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த விநாயகருக்கு பாருங்கள் காசு மாலையெல்லாம் போட்டுருக்குறாங்க ஃபுல்லாக அந்த விநாயகர் சிலை சைஸுக்கு. இந்த விநாயகருக்கு லைட் செட்டிங்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, விநாயகர் வந்து மைண்ட் வாய்ஸ் சொல்கிற மாதிரி நல்லா 3 நாள் கூட்டிகிட்டு போய் பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டைன்னு நல்லா கொடுத்து நல்லா செம்மையாக கவனிச்சுக்கிட்டாங்க. 3ஆவது நாள் தூக்கிட்டு போய் தண்ணியில் தள்ளி விட்டாங்கயா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மைண்ட் வாய்ஸ் காமெடி தாங்க நல்லா இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கிறாரு பாருங்க. ஆனால் இந்த விநாயகர் சிலையை தான் தண்ணியில் கரைக்கிறது எப்படி தான் மனசு வருதோ, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கொண்டு போய் தண்ணியில் மூழ்கி அப்படியே கலைச்சிருவாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு தெருவில் இருந்து இங்கேருந்து ஒரு பிள்ளையார் சிலை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அந்த விநாயகர் சிலையோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருவுக்கும் போட்டி போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க போல். வர பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விநாயகரும் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கிறாங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலை கொஞ்சம் பெருசாக இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ஹாப்பியாக இருக்காரோ இல்லையோங்க, நம்ம பசங்களாம் நல்லா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. நல்லா ட்ரம் செட்டில் ஆட்டம் பாட்டத்தோடு நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே டிவிஎஸ் ரோட்லேருந்து எடுத்த அந்த விநாயகர் வந்துட்டு சத்திரம் போகிற வரையும் இதே மாதிரி தான் ஆட்டம் பாட்டத்தோடு அப்படியே பொறுமையாக போயிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ டிவிஎஸ் டோல்கேட்லேருந்து சத்திரம் காவேரி பாலம் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆட்டோவில் வந்து ஒவ்வொரு பிள்ளையாராக ஒவ்வொரு தெருவில் இருந்து ஆட்டம் பாட்டத்தோடு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டோவில் ஏற்றிட்டு நேராக அங்கே பிள்ளையாரை கரைக்கிறதுக்காக காவேரி ஆற்று பாலத்துக்கு வந்தாச்சு. இதே மாதிரி தான் பாருங்கள் ஒவ்வொரு வண்டியிலையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம காவேரி ஆற்று பாலத்துக்கு வந்தாச்சுங்க. 2 சைடுமே ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாலத்துக்கு 2 சைடுமே வந்து ஸ்டேஜ் மாதிரி போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க. ஆட்டோவில் கொண்டு வர்ற எல்லா பிள்ளையாருமே அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தின்னூர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு கீழே போட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து வச்சு எடுத்துகிட்டு வர பிள்ளையார் எல்லாமே சின்னதாக அவங்க ஆசைக்குன்னு வாங்கி வச்சுருப்பாங்க ஒவ்வொரு வீட்லேயுமே. அந்த பிள்ளையாரையும் கரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கொடுத்து அங்கேருந்து உள்ளே தூக்கி போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே 2 சின்ன பசங்க பாருங்கள், அவங்க கையால் அந்த பிள்ளையார் வந்து ஆற்றுல தண்ணியில் கரைக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க போல். அதனால் அவங்கள மட்டும் மேலே ஏற்றி கொண்டு போய் அங்கே நிற்க வச்சு போட சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வேறு சைடு இருந்து எடுத்துகிட்டு வர பிள்ளையார் எல்லாமே அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கொடுத்தா அவங்களே அப்படியே அங்கேருந்து தூக்கி போட்டுறாங்க. எல்லாம் சேஃப்டி காரணத்துக்காக தான். ஏன்னா நம்ம எல்லாருமே மேலே ஏற விட்டோம் அப்படின்னா அங்கேருந்து யாராவது ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அது ஏதாவது விபத்தில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை. காவேரி ஆற்று பாலத்தில் சரியான கூட்டங்க, செம்ம க்ரௌடாக இருக்குது. ஏன்னா பிள்ளையார் வந்து வந்தபடியாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. அவ்வளோ பிள்ளையார் வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இறக்க அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே இறக்கி வச்சு நேராக அப்படியே உள்ளே தள்ளி விட்டுறாங்க. அங்கே ஒரு சின்ன பையனை பாருங்கள், ஒரு பிள்ளையார் போடுறதுக்காக மேலே ஸ்டேஜில் ஏற்றிருக்கிறாங்க. போலீஸ் வந்து அந்த பையனையும் பிடிச்சிக்கிட்டாங்க, பிள்ளையாரையும் பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியே அவங்க கையால் வந்து உள்ளே போடுற மாதிரி அப்படியே போட சொல்லிட்டு அப்படியே இறக்கி விட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இந்த விநாயகர் சிலை கரைக்கிறதுக்காக இந்த பாலத்தை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எதையுமே பிளாக் பண்ணலை. நிறையா டிராஃபிக் போலீஸ்லாம் வச்சு கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் எல்லாமே. இதுலேயும் வண்டியெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு நல்லா சிறப்பாக கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்குதுங்க. வான வேடிக்கையெல்லாம் கிட்ட வெடிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள்.
நல்லா சாமியை கொண்டு போய் அங்கே வச்சு அதை பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க எடுத்து ஆற்றுல கரைக்கிறாங்க. காவேரி ஆற்றுல கரைக்கிறது எல்லாம் மேலே இருந்து பாலத்துல இருந்து அப்படியே தூக்கி அப்படியே கீழே வீசிடுறாங்க. அங்கே பாருங்க எப்படி போட்டாங்க அப்படின்னு. நாளைக்கு காலையில் வந்து பார்த்தா தாங்க தெரியும் எவ்வளோ பிள்ளையார் சிலை எல்லாமே கரைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிலது பாதி கரைஞ்சும் கரையாமையும் அப்படியே கரை ஒதுங்கி அப்படியே இருக்கும். நிறைய விநாயகர் சிலை எல்லாமே பெரிய சைஸில் இருக்கிறதெல்லாம். சில விநாயகர் சிலை எல்லாமே முழுசாக கரைஞ்சி அப்படியே அதில் இருக்கிற குச்சி மட்டும் கட்டிக்கிறது எல்லாமே அந்த குச்சி மட்டும் அப்படியே கரை ஒதுங்கி கிடக்கும். நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள் பாலத்தில் எந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியான க்ரௌடுங்க. பாலத்துக்கே லெஃப்ட் சைடில் எந்த சைடு போய் நின்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சைடு ஃபுல்லாக எல்லாம் கம்பி போட்டு வச்சுருக்குறாங்க, பேரிகார்டு போட்டு. அந்த சைடு போய் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த சைடு போகிற விநாயகர் சிலை எல்லாமே இந்த சைடு இன்னும் எட்டி பார்ப்பாங்க. அதனால் யாராவது கூட்ட நெரிசலில் தவறி கீழே விழுந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக பாலத்தோட லெஃப்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேரிகார்டு போட்டு வச்சுருக்குறாங்க. லெஃப்ட் சைடும் போக முடியாது, ரைட் சைடில் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேஜ்லேயுமே எல்லாம் விநாயகர் சிலை கொண்டாந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். வர வர வரிசையாக வண்டி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்போதே என்ட்ரன்ஸில் வந்துட்டு அங்கே போலீஸ் வந்து செக்கிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த ஸ்டேஜ் பிரித்து விட்டுருக்குறாங்களோ அந்த ஸ்டேஜில் போய் இறக்கி அதுலேருந்து விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வரும்போதே என்ட்ரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நேராக உள்ளே வராங்க. அவங்களுக்கான ஸ்டேஜில் வந்து விநாயகரை இறக்கி வச்சு அப்படியே அங்கேருந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்புறாங்க. தயவுசெய்து முன்னாடி மூவ் பண்ணுங்க சார். அங்கே எக்ஸ்பர்ட் சார்லாம் எடுக்க சொல்கிறாங்க. மீறி நீங்கள் நிற்கிறீங்க. கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. வண்டியில் ஆஃப் பண்ணிட்டு யாரும் பார்க் பண்ணாதீங்க. ஏங்க 2 வீலர் நோட் பண்ணால் அப்புறம் கேஸ் தான் போடணும். பார்த்துக்க. நம்ம அப்படியெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சார் வீட்டுக்கு போய் எங்களுக்கு ஃபைன் வந்துருச்சு அப்படின்னு கேட்காதீங்க. நோ பார்க்கிங் ஏரியா வண்டி அடிக்க மூவ் பண்ணுங்க. விநாயகரை காவேரி ஆற்றுல கரைக்கிறதுக்கு முன்னாடி தீபாராதனை காட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எல்லா விநாயகரும் இதே மாதிரி தான். அங்கேருந்து ஆட்டோவில், வேனில், டிராக்டரில் எதில் கொண்டு வந்தாலுமே அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி ஆற்றுல கரைக்கிறாங்க. திருச்சி மாநகர காவல்துறை அன்பான வேண்டுகோள், பொதுமக்கள் பார்வையாளர்கள் தொடர்ந்து ஒரே இடத்தில் அவ்வளோதாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விநாயகரை நேராக இப்போ பாலத்திலேருந்து நேராக இப்போ காவேரி ஆற்றுல தான் கீழே தள்ள போகிறாங்க. பாருங்கள் எப்படி எல்லோரும் சேர்ந்து அப்படியே தூக்கி அப்படியே கீழே தள்ளுவாங்க பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா தாங்க இருக்கு. ஆனால் அந்த விநாயகர் இங்கே கீழே போட்டாங்க பாருங்கள். அது கீழே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே தூக்கி தள்ளிட்டு போயிடுறாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு அண்ணன் வந்து சின்ன விநாயகர் சிலையை வந்துட்டு போலீஸ்கார அண்ணன்ட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்க அப்படியே பாருங்கள் இப்போ கீழே போட்டாங்க பாருங்கள். இதே மாதிரி தாங்க நிறையா குட்டி குட்டி சிலையை எல்லாமே தூக்கி அப்படியே காவேரி ஆற்றுல தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு டிராக்டரில் வந்துட்டு இன்னொரு விநாயகர் சிலை, பெரிய விநாயகர் சிலை கொண்டு வந்துருக்குறாங்க பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இறக்குறாங்க, அங்கேயே ஆரம்பத்துலேயே. அங்கே பாருங்கள், அதுக்கு நேராக அங்கே தான் என்ட்ரி செக்கிங் வந்து அங்கே தான் இருக்குது. அந்த விநாயகர் சிலைக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே தான் எல்லா வண்டியுமே செக்கிங் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஜ்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு எந்த ஊர் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நேராக உள்ளே கொண்டுட்டு வராங்க ஒவ்வொரு சிலையாக. அப்படியே கொண்டு வந்த உடனே ஸ்டேஜில் ஏற்றிட்டாங்க. ஸ்டேஜில் ஏற்றிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பாருங்கள் இப்போ அந்த சைடு வச்சாக்கில் அப்படியே அங்கேருந்து அப்படியே கீழே தள்ளி விட்டுறாங்க பாருங்கள். அப்படியே ஒன் சைடு இருந்து தூக்கி பிடிச்சி தள்ளோன்னே நேராக அப்படியே கீழே போய் விழுந்துருதுங்க. இப்போ அடுத்ததாக 2 பிள்ளையார் சிலை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று வந்து பெரிய லாரியில் ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்கள். லாரியில் இருக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ பெரிய விநாயகர் சிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரியான ஹைட்டுங்க. இப்போ வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த விநாயகர் சிலை தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்குது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஒரு விநாயகர் சிலை ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. நல்லா சரியான ஹைட்டுங்க. இப்போ இது வரைக்கும் இங்கே ஆற்றுல கரைக்க கொண்டு வந்த விநாயகர் சிலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லாரியில் எடுத்து வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த விநாயகர் சிலை தாங்க இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்குது. எத்தனை பேர் சேர்ந்து தூக்குறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குது, ஆனால் உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வெயிட் அந்தளவுக்கு இருக்காது. நம்மளும் அங்கே பக்கத்தில் போய் பார்க்கலாங்க. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு வியூ தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு நின்றுட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த சைடு பக்கத்தில் போனோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்துட்டு தெரியாது. இப்போ அடுத்ததாக அங்கே ஒரு லாரியில் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இன்னொரு பிள்ளையார் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவுமே இதே மாதிரி லாரி தாங்க. நல்லா பெரிய லாரியில் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய பிள்ளையார் பாருங்கள். அந்த பாலத்தில் ஒரு லாரியில் ஒரு பிள்ளையார் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இங்கேருந்து வரும்போதே பாருங்கள் அந்த பாலத்தில் தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெரிய லாரியில் பெரிய பிள்ளையார் ஏற்றிட்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு. அதுவுமே இங்கே காவேரி ஆற்று பாலத்துக்கு தான் கொண்டு வருவாங்க. இதுதான் 2வது பிள்ளையாருங்க. அந்த பெரிய சைஸ் லாரி அதே மாதிரி லாரியில் வந்து கொண்டாந்து இறக்கியிருக்கிறாங்க.
இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா தூக்கி நேராக ஸ்டேஜில் வச்சு இப்போ வந்து ஆற்றுல கரைக்க போகிறாங்க. பிள்ளையார் பாருங்கள் தூக்குறாங்க பாருங்கள். அடியிலலாம் பாருங்கள் உள்ளே எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்கள். வெளியே தாங்க பார்க்குறதுக்கு அப்படியே அந்த பிள்ளையார் அச்சில் தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஃபுல்லாக குச்சி தான் போட்டு கட்டி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது இப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்ட உடனே கரையும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சுருக்கிறாங்க. இந்த பிள்ளையார்னு இல்லை, இங்கே கொண்டுட்டு வர எல்லா பிள்ளையாருமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். வெளியே வந்து அந்த அச்சில் தான் இருக்கும். மற்றபடி உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது இதே மாதிரி தான், எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். அங்கே பாருங்கள் கீழே ஃபுல்லாக குச்சி தான் போட்டு கட்டை வச்சு பலகையில் தான் அடிச்சு வச்சுருக்காங்க. அதில் தான் அந்த பிள்ளையார் சிலையை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இந்த பிள்ளையார் சிலை மேலே நிறையா ஜிகுனா பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அங்கேருந்து தூக்கி இது பண்ணி வைக்கும்போதே அதில் இருக்கிற அந்த ஜிகுனா பெயிண்டிங்லாம் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மேலே அப்படியே இங்கே காற்றுல வந்து ஃபுல்லாக ஜிகுனாவாக மேலில் வந்து படுதுங்க. கரெக்டாக இந்த விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் கலைக்கிறது எல்லாமே ஈவினிங் ஒரு 7 மணிலேருந்து ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமுமே நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 1 மணி நேரம் இந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இங்கே மேலே வந்து போலீஸ் எல்லாமே இங்கே பாலத்து மேலே இந்த ட்ரம் செட் அடிச்சுட்டு ஆடி பாடுறது இந்த மாதிரிலாம் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. டிராஃபிக் ஓவர் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே அந்தந்த தெருவில் வந்து அங்கங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு ட்ரம் செட் அடிச்சுட்டு வரதோட சரி. வெளியே வந்ததுக்கப்புறம் எதுவுமே இல்லை. நேராக இங்கே பாலத்துக்கு வந்தோம் அப்படின்னா பிள்ளையார் கொண்டு வந்து நேராக காவேரி ஆற்றுல கரைச்சிட்டு உடனே வண்டி எடுக்க சொல்லிடுறாங்க. கரெக்டாக விநாயகரை போடுறதுக்கு முன்னாடி இந்த பஸ் வந்துருச்சுங்க. அதை ஒரு செகண்ட் இப்படி லேட்டாகி வந்துருந்துச்சுன்னா அந்த விநாயகரை உள்ளே தூக்கி போடுறதை பார்த்துருக்கலாங்க. இருக்கிறதுலே ரொம்ப பெரிய சைஸ் விநாயகருங்க, சூப்பராக இருந்துச்சு. எப்படியாவது போட்டுறதை கீழே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்குள்ளே இடையில ஒரு பஸ் வந்துருச்சுங்க. நம்மளால் பார்க்க முடியலை. இந்த சைடு நின்னா அது ஒன்று தான் அதாகுது. இடையில பஸ்ஸு போகிறதுனால விநாயகர் போகிறதெல்லாம் பார்க்க முடியல, மறைக்கிது அப்படி இடையில. பிள்ளையாரை உள்ளே போட்ட சந்தோஷத்தில் நல்லா செம்மையாக ஜாலியாக போகிறாங்க அந்த பசங்க எல்லாம் விநாயகரை தண்ணியில் கரைச்சிட்டு. இப்போ அடுத்ததாக இன்னொரு பிள்ளையார் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆட்டோவிலேருந்து கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதே தாங்க ஃபுல்லாக ரெகுலராக வண்டி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பிள்ளையாரும் பார்த்திங்கன்னா உள்ள தண்ணியில் காவேரி ஆற்றுல கரைச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது டவுனு அப்படிங்கவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி காவேரி ஆற்று பாலத்து மேலே இருந்து கீழே வந்து தண்ணியில் கரைக்கிறாங்க. இதே வில்லேஜ் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையாரும் அந்தந்த ஊர் குளத்தில் வந்துட்டு அப்படியே கொண்டு போய் அழகாக வச்சு அப்படியே குளத்தில் வந்து அப்படியே மூழ்கி அப்படியே கரைச்சிருவாங்க. கிராமத்தில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் ஜாலியாக இருக்கும். ட்ரம் செட் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு ஊர் குளத்துலையாக கொண்டு போய் ஒவ்வொரு கோயிலேருந்து அப்படியே கரைப்பாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஆனால் இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இது டவுனுங்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்தந்த தெருக்குள்ளே மட்டும்தான் அந்த என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டான்ஸ் ஆடுறது, ட்ரம் செட் அடிக்கிறது, பாட்டு போட்டு ஆடுறது எல்லாமே. இங்கே கரைக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை, நிறையா ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை கொண்டாந்து வண்டியில் இறக்கி வச்சு அந்த ஸ்டேஜில் வச்சு கரைச்சிட்டு போகிறதுனால இந்த ஃபினிஷிங் டச் வந்து அந்தளவுக்கு என்ஜாய்மெண்ட்ஸாக இல்லை, நிறையா ரூல்ஸ் இருக்குது. அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ நமக்கு விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக முடித்து பிள்ளையாரை ஆற்றுல கரைச்சா சந்தோஷம், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இப்போ இங்கே திருச்சியில் நடக்கிற இந்த விநாயகர் சதுர்த்தி பிள்ளையார் சிலை கரைப்பு விழா வந்து இப்படி தாங்க இருக்கும். காவேரி ஆற்றுல கரைக்கிறது நம்மளும் சிறப்பான முறையில் வந்து நின்று இந்த நிகழ்ச்சி எல்லாமே கண்டுகளிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆக போகுது. இன்னும் பிள்ளையார் சிலை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இது இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியலை. இன்னும் ஒவ்வொரு ஊர்லேருந்து ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்குது, கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வர வர ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா இது வந்து எண்டே இல்லாமல் போய்கிட்டே தான் இருக்குது. அதனால் அப்படியே நம்மளும் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பை, டாட்டா. அப்படியே நாங்களும் கிளம்புறோம், ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இருளை விலக்கி உலகை எழுப்பும் ஞாயிறு அங்கே குடியிருப்பான். அவன் ஆனை